ஏன் நீங்க களத்துல பார்க்கலன்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா மீடியாக்கள்லயுமே இந்த ஒரு கேள்வி கட்டமைக்கப்பட்டு வருது. முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் உங்க தொகுதிக்கு எப்ப வந்தார் லாஸ்டா? எங்க தொகுதிக்குன்னு இந்திய ஏரியா கேட்குறீங்க? உங்க தொகுதிக்கு நீங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய தொகுதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடைசியா எப்ப வந்தார்? ஒரு 4-5 மாசம் இருக்கும். வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? ஒரு திட்டத்தை அதாவது மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரா? மக்கள்கிட்ட வந்து பிரச்சனை என்னன்னு கேட்கறாரு? உங்க தொகுதி பிரச்சனை கேட்டாரா? இல்ல எம்எல்ஏ வந்து எத்தனை தடவைக்கு ஒரு தடவை வந்து உங்களோட தொகுதி பிரச்சனை கேட்கறாரு? எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை வராரு? அட்லீஸ்ட் மாசம்ன்றதே அதிகம், ஒரு வாரம் வரணுமா இல்லையா? ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்து அந்த மக்கள் சந்திக்கணுமா இல்லையா? வராரா? துணை முதலமைச்சர் வராரா? அமைச்சர்கள் வராங்களா? தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா தொகுதிகளுக்குமே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் பார்த்துட்டாரா? எத்தனை இடத்துல போய் பார்த்துருக்காரு? உதயநிதி ஸ்டாலின் எத்தனை இடத்துல போய் பார்த்துருக்காரு? துணை முதலமைச்சர் தானே அவர். எல்லா தொகுதிகளையும் விசிட் பண்ணியிருக்கிறாரா? அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்களா? தொகுதியில் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து பார்க்குறாங்களா? களத்துக்கு வராங்களா? மக்களை சந்திக்கிறாங்களா? ஏன் நம்ம இதை கேள்வி கேட்க மாட்டோம்? திட்டமிட்டு எங்க தலைவர் செயல்பட்டு இருக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் வாய்ஸ் கொடுக்குறாரு. தேவையான இடங்கள்ல மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. மேடைகளில் பேசுறாரு. மக்கள் பிரச்சனை எடுத்து வந்து இந்திய அளவில் நீ திரும்பி பார்க்க வைக்கிறாரு. இந்த போயில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. சட்ட ரீதியாக சில முன்னெடுப்பு இருக்காரு. இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதுல வெற்றியும் கண்டு இருக்கிறோம். எல்லா வகையிலையும் பணியாற்றிட்டு இருக்கிறாரு. திரும்ப திரும்ப இது ஏன் கட்டமைக்கப்படுது? இது யாரால கட்டமைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். திமுக காரன் பேசிடுறான், இணையதளத்தில் வந்து 4 கைக்குலியில் வச்சு பேசிடுறான் அப்படின்னு அதே கேள்வி நம்ம முன்னெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் தொகுதிக்கு வராங்களா? திருநெல்வேலிக்கு போறாரு, கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் பார்த்தாரா? அந்த மக்கள்கிட்ட பேசினாரா? கனிம வள கொள்ளை நடக்குதா? இங்க திருடுகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? வளங்கள் சுரண்டப்படுறதா போய் பேசினாரா? என்ன பண்ணாரு? இருட்டுக்கடை அல்வாவில் போய் அல்வா சாப்பிட்டு இருக்கிறார். இதை நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் ஸ்டாலின் அவர்கள் களத்திற்கே வர மாட்டேங்கிறாரு? ஏன் முதலமைச்சர் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரு? ஏன் துணை முதலமைச்சர் களத்துக்கு வர மாட்டாரு? ஏன் துணை முதலமைச்சர் மக்களை சந்திக்க மாட்டாரு? ஏன் எந்த மீடியாவும் கேட்கறது கிடையாது? அப்ப முதல்ல ஆட்சி அதிகாரத்துல மக்கள் உட்கார வச்சிருக்காங்கல்ல. அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் அரசு வருவாரு, கொடியசைத்து திறந்து வச்சுட்டு போயிடுவாரு, திட்டத்தை கல்வெட்டு திறந்து வச்சுட்டு போயிடுவாரு. இதனால யாருக்கு என்ன பயன் இருக்கு? அதை நீங்க காணொலி காட்சி மூலமா திறந்துட்டு போயிடலாமே. மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா? மக்கள் பிரச்சனைகளை கேட்கணுமா இல்லையா? தொகுதி பிரச்சனைகளை கேட்கணுமா இல்லையா? எம்எல்ஏ அந்த தொகுதியில் சரியா செயல்படுறாரான்றது அவருக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, எப்படி தெரியும் ஒரு முதலமைச்சருக்கு? எம்எல்ஏ சொல்றது எல்லாமே வேத வாக்காயிடுமா? ஒரு எம்எல்ஏ போயிட்டு ஐயா நான் மாதம் 30 நாளும் வேலைக்கு போற மாதிரி தொகுதியிலே தான் ஐயா இருக்கிறேன், மக்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவர் நம்பிடுவாரா? அவர் மக்கள்கிட்ட விசாரிக்க மாட்டாரா? இல்ல துணை முதலமைச்சர் விசாரிக்க மாட்டாரா? இல்ல அமைச்சர்கள் விசாரிக்க மாட்டாங்களா? மக்கள்கிட்ட போய் அவங்க கேட்கவே மாட்டாங்களா? என்ன மாதிரியான அரசியல் இது? முதல்ல எந்த மக்களால வாக்குகளை பெற்று நீங்க இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ, அந்த ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ, 10 கார் 15 காரோட நீங்க கான்வாயில போறீங்களோ, அதெல்லாம் அந்த மக்கள் கொடுத்தது.